வணக்கம் மக்களே, நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான உணவுப் பொருள். உடலினுடைய இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவக்கூடிய பூண்டு அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. இதன் மூலமாக இதய நோய்களை தடுக்க ஆரம்பித்து புற்றுநோய் வரைக்குமே அந்த ஆபத்தை நம்ம குறைத்து கொள்ளலாம். பூண்டினுடைய சில ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது பூண்டு. பூண்டு வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மற்றும் இதன் மூலமாக இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிபி ப்ராப்ளத்தில் ஏதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய இதயத்தையும் பாதிக்கும். ஏன்னா ரத்த நாளங்கள், அந்த ரத்த நரம்புகள் வந்து இருக்குங்க இல்லையா, ஸோ நரம்புகள் வந்து இறுக்கங்களாக இருந்துச்சுன்னா அந்த ரத்தம் வந்து பாயாது. அப்போ ரத்தத்தில் கொழுப்புகள் அடைபெற ஏற்படும் பொழுது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்காது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான அபாயங்கள் ஏற்படலாம். அதனால தான் பிபியை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பராமரிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து மேம்படுத்துகிறது பூண்டு. நம் உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைவாக இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய செல்களின் செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் அவசியம். உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால்களை தயாரிக்கிறது கல்லீரல். நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து கொலஸ்ட்ரால் நமக்கு கிடைக்குது. கொலஸ்ட்ராலில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது, அதை ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, அது எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். 2 டைப் இருக்குது. ஸோ பூண்டு உணவுகளில் சேர்க்கப்படும் பொழுது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு வந்து குறைய ஆரம்பிக்கிறதன் மூலமாக, ஹெச்டிஎல் அப்படின்ற அந்த நல்ல கொழுப்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கிறதன் மூலமாக கொலஸ்ட்ரால் அளவு மேம்பட ஆரம்பிக்கும். பூண்டு சேர்த்து கொள்ளும்போது அதே வேளையில் புகைப்பிடிக்கிறதை தவிர்த்தல், உடல் எடையை குறைத்தல், ஒமேகா 3ஐ வந்து உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளுதல் போன்றவற்றின் மூலமாக நல்ல கொழுப்பு வந்து நம்ம உயர்த்தலாம். பூண்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது மற்ற நிறைய இதனாலையுமே நம்மளுடைய கொழுப்பு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பூண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கிறது போல், அதே போல் அந்த கொழுப்புகள் இருக்குங்க இல்லையா, ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கரைக்கப்படும் பொழுது இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அந்த நல்ல கொழுப்பு மட்டும் வச்சு கெட்ட கொழுப்பை நமக்கு வெளியேற்றி கொள்வதற்கு பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது பூண்டு, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பூண்டுக்கு இருக்குது. பூண்டில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்ட கலவைகள் இருக்குது. இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய், இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடி அந்த தீவிரமான நோய்களிலிருந்து எதிர்த்து போராடி அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஆற்றலை, அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பூண்டு கொண்டு இருக்கு. புற்றுநோய்களில் அபாயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு வந்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுது. உணவு குழாய், வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ்லேருந்து அதோடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு பூண்டு அதிகமாக உட்கொள்வது நன்மை அப்படின்றத பல ஆய்வுகள் வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது பூண்டு. மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு. செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்குது. ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாட்கள் உயிர் வாழும். எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு அதிகம் உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். வயதானவர்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுத்தப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் வருவது தடுக்கப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் தடுக்கப்படும். மூளை நரம்புகள் சிறப்பாக தூண்டப்படும் போது ரத்த ஓட்டம் சீரான அளவில் மூளையில் வந்து நரம்புகளில் பாய ஆரம்பிக்கும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்போம். ஸோ மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூண்டு சாப்பிடுவது நன்மை பயக்கும். ஏன்னா இது வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும், எல்டிஎலை கண்ட்ரோல் பண்ணி கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கும், ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது பூண்டு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை
பண்புகளை பொறுத்த வரைக்கும், எதிர்ப்பு பண்புகளை பொறுத்த வரைக்கும் விஷயத்தில் பூண்டினுடைய பங்கு ரொம்ப அருமையானது. இதில் இருக்கக்கூடிய அல்லசன் எனும் பொருள் பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் நமக்கு எதிர்க்கக்கூடியது. பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கலவைகளை கொண்டு இருக்குது. இதனால் தொற்று நோய்கள், பிற நோய்கள் நமக்கு எதுவும் ஏற்படாது. அதை எதிர்த்து போராடலாம். அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய்களுமே நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கான பண்புகளை நமக்கு பூண்டு கொடுக்கும். நம்மளுடைய அன்றாட உணவுகளில் பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது பச்சை பூண்டை நசுக்கி அல்லது நறுக்கி அதை உட்கொள்ளும் முன்னாடி சில நிமிடங்கள் அதை உட்கார வைக்கிறது பூண்டில் காணப்படக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய கலவையான அல்லுசின் உருவாவதை மேம்படுத்தும். அப்பப்போ சுவைக்காகவும் உங்களுடைய மருத்துவ நன்மைகளுக்காகவும் பூண்டு உணவுகளை சேர்த்துக்கொண்டு நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.